எங்கே வந்திருக்கோம்னா அஜ்மன் வந்திருக்கோம் இம்பல்ஸ் கடைக்கு. இங்கே வந்து பார்த்தா எல்லா பிராண்டுமே இருக்குது, தனித்தனியாக வச்சுருக்காங்க ஷோரூமு. வண்டி டிக்கி ஓப்பன் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? நம்ம என்ன பண்ணுறது? என்னாச்சு, ஏன் எடுக்கிறீங்க திரும்ப? செக் பண்ணுறதுக்கு அடாடாடாடா, இவ்வளோ கடை இருக்குது, இத்தனை நாள் இது நமக்கு தெரியாமல் போச்சு. சரி விடு, ஊருக்கு போகும்போது பர்ச்சேசிங்க போட்டுருவோமா? போட்டுருவோம், நம்மளுக்கு தான் பர்ச்சேஸ் வேணும். மாலை துட்டு மணி. ஐயோ, இவ்வளோ வேறு எப்படி தூக்கிக்கிட்டே சுற்றுறது தெரியல. இவ்வளோலாம் தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமான வேலை. சரி, அதுலேயே உட்கார வச்சுக்கலாம். ஹாய், ஹலோ, சே ஹாய். ஹாய், யார் அது? என்ன உன் கடைக்கு வந்தாச்சா? நான் வாங்க வரலாம். நீ வந்து எது வாங்க மாட்டேன்னு தான் சொல்லுவ, போனாதான் தெரியும். எங்கள் மூஞ்ச காட்டு, எங்கள் மூஞ்ச காட்டு, சொல்லு. நல்லா இருந்தா எடுப்பேன். மாப்பிள்ள சார், மாப்பிள்ள சார், மாப்பிள்ள மெயின் பர்ச்சேஸ் வந்திருக்காங்க. இவர் தான் மாப்பிள்ள சார், இவர் தான் இந்த மாப்பிள்ள. வெக்கமாக இருக்காண்ணா மாப்பிள்ளைக்கு. இவ்வளோ வெக்கப்படுறீங்களே மாப்பிள்ள சார். சொல்லுவானே மேனேஜர் சார், வெல்கம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அதில் உட்கார வச்சுருங்க, வாங்குறமோ இல்லையா அதில் உட்கார வச்சுருங்க. சரி, நின்றுட்டாவது வரட்டும். வாட்ச் வாங்கி கொடுங்க மாப்பிள்ளைக்கு. மாமனார் பேரில் ஒரு வில்லை போட்டுருவோம். எல்லாம் இங்கே இருக்கான் பாரு, எதுவும் வாங்க மாட்டேன்ட்டு எல்லாம் இங்கே இருக்கான். என்ன தெரிகிறது? இல்லைனாலும் ஊன்னு சொன்னாலும் எடுக்க தான் போகிறீங்க. சரி சரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து அது என்ன இது? நீ தான் கேட்ப மேக்ஸு, மேக்ஸா மேக்கா? எடு பாப்போ. இருக்காது, இதெல்லாம் பிராண்டட். அது வந்து வேற இதில் தான் எடுத்தேன். இந்த மாதிரி இதில் எடுத்தேன். எங்கே இருக்குல்ல? பப்குட்டி பாப்பாவுக்கு ஒரு வாட்ச். ஐ வாட்சு என்ன வேணும்? கண்ணாடியா? அவளுக்கு அதுதான் நல்லா இருக்கு. அதுதான் நல்லா இருக்கு. அது கலர் இல்லை, இதுவும் நல்லா தான் இருக்கும் பாப்பாக்கு போட்டா. இதுதான், இது அந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும். அதுவே நல்லா தான் இருக்கு, இந்த கலரே நல்லா தான் இருக்கு. அதுதானே இதான் இருக்கு. வேண்டாம், அதுவே இருக்கு ஹாட் போட்டு. வேண்டாம், இது நல்லா இல்லைல்ல. வேற என்ன நம்மளுக்கு ஏதாவது பேக் ஃபங்க்ஷன்ஸ் எதாவது இருக்கா?
இன்னைக்கு வந்து பெரிய பர்ச்சேஸு. ஊருக்கு போகிறதுக்கு இங்கே பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. எப்படியோ அவ்வளோதான். எனக்கு முடிஞ்சிச்சு. ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து கொடுத்தா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவேன். எல்லாம் ஆஹா இந்த மாதிரிலாம் வேண்டாம். எனக்கு என்ன தெரியல, எனக்கு பேகே பிடிக்க மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்கல பேக்கு பாப்பாவுக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம். என்னன்னே தெரியல, நம்மளுக்கு இந்த பேக் ஐட்டம்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பே இல்லை. பேகுனாவே வந்து உங்கள் அம்மா கேட்டாங்க கொடை, அது நல்ல ஆஃபரா, எவ்வளோ போட்டிருக்கு? அப்படியே ஆஹா ரேட் அதிகம். நாம் வாங்கினது உங்கள் அம்மா கொடுத்துடலாம். ரேட் அதிகமாக இருக்குது. ஓகே, நாம் பார்த்த மாதிரி இங்கே கேட்ட மாதிரி இங்கே எதுவும் இல்லை. டயப்பர் பேக் இல்லை. ஓகே சார். என்ன தங்கம் உனக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இங்கே வா, வெக்கப்பட்டது இங்கே வா. ஐயோ என்னமோ அடிக்கிறாள் மூஞ்சிக்கு. பைத்தியம், இங்கே தான் இவ்வளோ பெரிய கண்ணாடி இருக்கா? ம் ம் ஓ என்னுடைய மனைவி என்ன பண்ணுறீங்க? சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களா இல்லை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்களா? எங்கள் மூஞ்சி காட்டுங்க. ஆ ம் நமக்கு தேவையான மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா வாட்சஸ்ஸு, அப்புறம் வந்து பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. அது மட்டும்தான் இருக்குது மேக்ஸிமம். அப்புறம் பார்த்தோன்னா பேக் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஃபுல்லாக இருக்குது. மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி லேடிஸ் பர்ஃப்யூம்ஸும் நிறையா இருக்குது. ஓகே, ஆனால் இது நல்லா பெரிய ஷாப்பு. ஷார்ஜாவில் இருக்குது, ஷார்ஜாவில் சின்னது, இது நல்லா பெருசு அவுட்லெட்டு. தங்கமணி சூப்பர்ப்பா. ஒரு கண்ணாடி வாங்கிருப்பா. சூப்பர்ப்பா. ரொம்ப நேரம் எங்கே சுற்றிட்டு இருந்தேன்? எல்லாம் நீ வந்து சுயநலமாக உனக்கு மட்டும் பார்க்குற. என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் ஒரு தகப்பேன். அதான் என் குழந்தைக்கு தான் பாரு எல்லாம் எவ்வளோ எடுத்துருக்கேன் பாரு. நான் என்ன நெயில் பாலிஷ் எடுக்க வேண்டியது இருக்கு. அதுதான் பாரு, சுயநலமாக தான் யோசிக்கிற. புருஷனுக்கு தான் எடுக்கணும்னு தோணுதா? உனக்கு இங்கே என்னடா இருக்குது எடுக்கிறதுக்கு? என் வாட்ச் எடுத்து கொடுக்கலாம், பர்ஃப்யூம் இருக்குது. பர்ஃப்யூம்லாம் வேண்டாம், நீ ஒன்றும் பிராண்டட் பாரு. நான் பார்த்தியா இல்லையா, சுயநலமாக யோசிக்காமல் உனக்கும் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு என் மகளுக்கும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். பார்த்தியா? அப்படி நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரி, எவ்வளோ பேசுகிறோம், அப்பயும் இரு புடு எடுத்துகிட்டு வரேன்னு அவளுக்கு தான் போகிறேன். நெயில் பாலிஷ் எவ்வளோ இருந்தாலும் எடுக்க தான் போகிறேன். அப்புறம் என்ன எவ்வளோ? ஆ ஐ பப்புக்குட்டி, ஐ பப்புக்குட்டி கண்ணாடி. பப்புக்குட்டி தங்க பொண்ணு, தங்க பொண்ணு, தங்க பொண்ணு. ஐ Hi guys, we are inviting you to visiting us here in Paul Sajman. So sweet of you. Thank you. இவ்வளோ உனக்கு எடுத்திய, புருஷனுக்கு ஏதாவது ஒன்று எடுத்தறியா? உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோடா, நான் என்ன வேணான்னு சொல்கிறேன். வாட்ச் எடுத்துக்கிட்டோமா? எடுத்துக்கோ, உன்ட்ட காசு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோ. வேணா பார்க்குறேன். காசு இருந்தா எடுத்துக்கலாம், பார்க்கலாம் அப்படின்ட்டு வரமாட்டேன் வாயில். இது 14 கிராம் தானப்பா, நல்லா இருக்குல்ல? இல்லை எடுத்துக்கலாம், நீ எடுத்தங்க பார்த்துக்கலாம்னு வரமாட்டேன் வாயில். அப்படி இல்லை, அப்புறம் என்ன தான் திட்டுவேன் அங்கே போயிட்டு. எதுக்கு நான் திட்ட போகிறேன்? எவ்வளோ ஆச்சு சொல்லி வாட்ச் எல்லாம் வாங்கி கொடுறேன்.
எல்லாம் எல்லாம் இல்லை எது வேணுமோ நீ எடுத்துக்கோ. எது வேணுமோ எடுத்துக்கோ. வா. எங்க எதுனா நாம் அடிக்கிறவங்க என்னது சேம். ஒரு நிமிஷங்க பாரு, பார்த்துட்டு பில்லு போட ஸ்டார்ட் பண்ணு. ரன் ரன் ரன். கையை பாரு எப்படி இரு, எல்லாமே இருக்கு. ஏய் நோ டோன்ட் கோ, கம் திஸ் சைடு. அது நோ 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 கோ ஸ்ட்ரைட். நோ. அவர் அந்த மாப்பிள்ளை சாரை பார்த்துட்டாராம். என்ன ஸ்பீடு பாருங்க. அல்லடா மாமா, மெல்லிய மெல்லிய. Say to hi. Say to hi. இவர் தான் புது மாப்பிள்ளை. பேரும் இவர் பேர் சில்வஸ்டரு, இவங்க ஒய்ஃப் பேர் சராலி. எஸ்எஸ்லேயே பிடிச்சிருக்காப்புல. நாளடைவில் வந்து தூத்துக்குடியில் வந்து எஸ்எஸ்ன்ட்டு ஒரு பெரிய ஒரு இதே சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிடுவார் இவர் தான் அவர். ஆனால் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகம் அவர். ஒன்றுமே தெரியல. இப்போ இப்போ கூட ஒன்றுமே தெரியல. நீ சுத்தமாக தெரியல, நானா தெரியுறேன். இப்போ கொஞ்சம் தெரியுது. சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன்? ஏழை அதான் சொன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேம்பிங் அடுத்து எங்கன்னு சொல்லி கேட்டேன். என்னண்ணா நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தானா கேம்பிங்கு பிளான் பண்ணும்? அடுத்தது புது மாப்பிள்ளை பொண்ணோடையா? இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிளான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளும் வெக்கேஷன் போயிட்டு வந்துடுவோம். அதுக்கு பிறகு ஆடுவோம் ஆட்டத்தை. ஆட்டமா தேரோட்டமா. போயிட்டு வந்துட்டு ஜாலி தான். இப்போலாம் வண்டி சைடில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, எனக்கு முன்னாடி உட்காரது தான் பிடிக்கும் ரொம்ப. பாப்பா இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஃபைன் அடிச்சிருவானே மாமனா. மாமா ஊர்லயே இருந்தா வேற, இங்க வேற. ஆமா, ஊர்லயே இருந்தா இங்கே டேஷ்போர்டில் உட்கார வச்சிடலாம் முன்னாடி. வாண்டி உட்காந்து. ஆமாம், நாங்களாம் ரவுடிஸ். ஆமாம், பெரிய ரவுடி. பார்த்தியா இல்லையா, மைக் எடுத்து வந்துருக்கலாம்ல. மறந்து விட்டேன். புது மாப்பிள்ளைக்கு ஏன் இவ்வளோ வைக்கப்படுறாருன்னு தெரியல. நானும் புது மாப்பிள்ளையா தான். இவ்வளோ ஒரு சைனஸ்லாம் நமக்கு இல்லையே. பேசிக்கலி நான் வெரி ஷை டைப் ஜி. நீங்கள் ரொம்ப ஷை டைப் தான் ஜி. அங்கே போனால் ஷையெல்லாம் இருக்காது. அப்புறம் எப்படி ஃபோட்டோவுக்கு போஸ் இங்கே இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கம்மா. இங்கே தாலி கட்டும் போது அப்படியே நிப்பாட்டு. ஏய், நீ என்கேஜ்மெண்ட்லேயே பார்த்தாச்சு அவங்க போஸ் கொடுக்கறத. நீ என்ன இதுக்கு மேலே இப்படி பாரு. இங்கே பாரு, இங்கே பாரு. அண்ணா இது கொடுங்கண்ணா, இதை கொடுங்க. அவ்வளோ தலைமை. நீனே வாங்கி நீனே மாட்டிக்கோ. டிராஃபிக் இது எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். புதுசா இந்த ஊருக்கு வந்த மாதிரி பேசுறேன். இல்லை, இப்போ எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு இருக்கு? ஒரு 8:30-9 மணிக்குள்ளார நம்ம போயிட்டோன்னா பார்க்கிங் கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கு ஒரு 1 hour நம்ம ஏரியாலேயே சுற்றிட்டு இருக்கு. நம்ம ஏரியாவில் இப்போ கிடைக்காது. இல்லை, கிடைச்சிரும். 8:30 மணிக்கு போயிடுவோம்ல, கிடைச்சிரும். கிடைக்கலன்னா வழக்கம் போல பில்டிங்கில் போட்டு போக வேண்டியதுதான். ஆஹா, நம்ம ஏரியாவில் கிடைக்காதுன்னு தானே சொல்கிறேன். ஃபுல்லாகவே கிடைக்காதுன்னு சொல்கிறேன். பசிக்குது. இன்னைக்கு பிளான் போட்டது ஒரு இடம், ஆனால் வந்தது ஒரு இடம். சரி, நீ எனக்கான ஊருக்கு போக வேண்டிய பர்ச்சேஸ்ல நான் முடிச்சிட்டேன்ல. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா ஜாலிதான். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபங்க்ஷனும் வந்து இப்போ பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம். அதுக்காக தான் மெயினாக வந்து வெக்கேஷன் போகிறதே. ஆமாம், அதனால அந்த டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால எல்லாம் வாங்கியாச்சு. நான் அடுத்து ப்ளவுஸ் மட்டும் தைக்க கொடுக்கணும். எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அது மட்டும் வாயிலேருந்து வர மாட்டேன். உனக்கு வேணுங்கிறத நீ தான் எடுக்கணும். அதுதான் பாரு. அப்புறம் நாங்கள் நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துருவோம். அதுக்கும் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, நீங்கள் இன்னும் இந்த மாதிரி போய் எடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு.
அதுக்கும் இல்ல ஃபங்க்ஷனுக்கு வேட்டி சட்டை தான் கட்டணும். அதுக்கும் மேட்சிங்காக தான் போடணுன்ட்டு அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி நீ தான் சொன்ன மேட்சிங்காக பொண்ணு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு உன்னோட சைஸுக்குலாம் வந்து நெட்டில் ஆர்டர் பண்ணால் கரெக்டாக இருக்காது. ஆமாம் அதனால தான் நான் பார்த்துட்டு அமைதியாக எனக்கு என்ன குறைச்சல என் சைஸுக்கு என்ன குறைச்சல என்னங்க உன்னோட சைஸுக்கு உனக்குலாம் வந்து செட் ஆகாது, எடுத்து தான் தைக்கணும். ஒல்லியாக இருந்தால் செட் ஆகும். உனக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் கூட டைட்டாக இருக்கக்கூடாது. ஃபாரின் கேர்ள்ஸுக்குலாம் இந்த மாதிரி அமுல் பேபி மாதிரி இருந்தால் தான் பிடிக்குமா? அப்படியா? நீயே சொல்லிக்க வேண்டியது. சில்வரண்ணா இங்கே இருக்கவங்களுக்குலாம் அமுல் பேபி மாதிரி இருந்தால் தான் பிடிக்குமா அப்படின்னு இவரே சொல்லிக்கிறாரு. ஜி 10,000மா? 10,000மா? ஆமாங்க. சரி நைட்டு டின்னர் என்ன ஸ்பெஷல் செஞ்சு தர போகிறேன்? நான்லாம் செய்ய மாட்டேன், கடையில் வாங்கி கொடுப்போம். இல்லைன்னா மட்டும் செஞ்சிருவீங்க ஆஃப்னா? ஆஃப்னா செய்யவே மாட்டேன்னு தெரியும் உனக்கு. ஆஃப்னா எனக்கு சந்தோஷமா இல்லையா? உனக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் போல. அன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட். ஆமாம் உனக்கு ரெஸ்ட், எனக்கு ரெஸ்ட். நீ வீட்டில் இருக்கிறதே ஒரு நாள். அந்த ஒரு நாள் நான் சமைச்சிட்டே இருந்தால் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு எங்கே ரெஸ்ட் கொடுக்குறீங்க? நீ தான் வெளியே சுற்றுற, நானும் சுற்ற சொன்னேன். நீ தான் சுற்றுற. மக்களை எப்படி தான் இந்த துபாயிலலாம் வண்டி ஓட்டுறீங்கன்னு தெரியலப்பா சாமி. நம்மளாம் ஏன்டா வண்டி வாங்கினேன்னு இருக்கு. அப்படி இருக்க நீ வண்டியை வாங்கிடக்கூடாது. அதுதான் சொல்கிறேன், ஏன்டா வண்டி வாங்கினேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை. நம்மளாம் அப்படியே இந்த ராஜா பகவத் மாதிரி இந்த முன்னாடி சீட்டில் உட்காந்தோமா அப்படியே ஜாலியாக இருக்கும். அப்படியே உட்காந்துனா ராஜா பகவத் மாதிரி. டிரைவர் வேணும். அதான் நான் சொல்கிறேன், நீ ஓட்ட கற்றுக்கோன்றேன் நான் வண்டி. லைசன்ஸ் போடு. நம்மளுக்கு ஓட்ட தெரியாது, ஓட்டி கற்றுக்கணும். கற்றுக்கோன்னு தான் சொல்கிறேன். நம்ம ஊர் மாதிரி இங்கே சொல்லி கொடுக்குறாங்களா? ஆமாம், பின்னா இங்கே இன்ஸ்டியூட்டே தனியாக இருக்குல்ல. நீ கிளாஸ்லாம் அதில் பாஸ் பண்ணால் தான் உனக்கு லைசன்ஸே கிடைக்காது. பெரிய ப்ராசஸ் அது. நம்ம ஊர் மாதிரி வந்து காசு நீ கொடுத்துலாம் காசு லைசன்ஸ் வாங்க கொடுத்தாலாம் முடியாது. கிடைக்காதுங்க. ஆமாம், இங்கே பெரிய ப்ராசஸுங்க. இப்போ எனக்கு பயங்கரமாக பசிக்குது. எனக்கு நான் பசிக்குது. எங்கேயும் போகக்கூடாது, இப்படியே சொல்லிட்டேன். வீட்டில் தான் இருக்கேன். எங்கேயும் இல்லை, வீட்டில் தான். ஏதோ இன்னைக்கு ஏதோ ஒரு படம் பார்க்கணும். என்னத்த படத்தை போய் பார்த்துக்கிட்டு. ஆமாம், ஒழுங்கா ஏதோ ஒரு படம் பார்க்க முடியாதா லீவ் நாள் அன்னைக்கு? ஏன் பார்க்காம? எங்கே பார்க்குறோம்? நானும் பாப்பாவும் தான் நிற்கிறோம். இரு, அப்படிதான் இங்கே போய் ஆகணும், வேற வழி இல்லை. நீ என்ன வழி கிடைக்காது. எனக்கு பயமா இருக்கு முன்னாடி உட்காந்து. திக்குன்னு இருக்குவேன். நான் பின்னாடியே கூட உட்காந்து நீ ஓட்டுற எனக்கு பயமா இருக்கு. நல்லா ஜெத்து அப்படியே பறக்க விடுவோம், அள்ளு விட்டுருவோம். ஆமா, பையனை ஓட்டுருவாங்க, அப்புறம் அள்ளு விட்டுருவாங்க அவங்களும். ஆமா, அவங்க அள்ளு விட மாட்டாங்க. பையனை பார்த்துட்டு எனக்கு தான் அள்ளு விடுவோம். ரெடியூஸ் ஸ்பீடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட் வித் மீ. பை.